கல்பவருஷ மரம் இல்லைன்னா கற்பக மரம்னு கூட சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன, ஏன் இந்த மரத்துக்காக இவ்வளோ டிமாண்ட்? இதை பற்றி தெரியாதவங்க தெரிஞ்சவங்க உங்க எல்லாத்துக்குமே இந்த ஒரு வீடியோ மூலமா இதோட ஹிஸ்டரியை நாங்கள் சொல்ல போகிறோம். கல்பவருஷ மரம் அப்படின்னு சொன்னாலே ஒன் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் ட்ரீ, சொர்க்க லோகத்தில் இருந்தது அப்படின்னு நம்பப்படுதுங்க. இந்தர் தேவருக்கு இந்த கற்பக மரம் கிடைக்கிறப்போ அவர் ஹிமாலய மலையில வடக்கு பக்கத்துல, இட் மீன்ஸ் நார்த் சைட்ல அவர் நட்டு வச்சாருன்னு நம்பப்படுது. இப்ப இந்த மரம் எங்க இருக்கு, என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா பழமை காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் இந்த மரத்துல நம்பக்கூடிய ஒரே விஷயம், நம்ம என்னெல்லாம் யோசிக்கிறோமோ அந்த எல்லாமே நம்மளுக்கு ஃபுல்ஃபில் பண்ற ஒரே மரம்னா கல்பவருஷ மரம் மட்டும்தான். இது ரொம்ப 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 ஸ்பிரிச்சுவலான ஒரு மரம். எல்லா இடத்துலையுமே சரி, நம்ம என்னெல்லாம் யோசிக்கிறோமோ சரி, இது எல்லாமே இந்த மரம் நமக்கு ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்குங்க. மரமா மட்டும் இல்லை, நம்ம கிட்ட விளக்கா கூட நம்ம கடையில இருக்கு. வேண்டியவங்க தாராளமா எங்ககிட்ட புலனம் செஞ்சு வாங்கிக்கலாம்.